அரிதாரத்தை பூசிக்கொள்ள அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். மலர்கொடியை கொலை செய்தேன் என்றால் என்ன சாட்சி இருக்கிறது மன்னா? சபைக்கு வருவேனா? பாருங்கள் மன்னா, அவருடைய கட்டாரியை பாருங்கள். உனது கட்டாரி தானே? ஆளவன் தான் என்ற பொறிக்கப்பட்ட கட்டாரி உன்னுடையது தானே? கட்டாரி என்னுடையதான், ஆனால் நான் கொலை செய்யவில்லை மன்னா. ரஜினிகாந்த் படைய போல சொல்ற மாதிரி இருக்குதுடா. மாப்பிள்ள அவர் தான், ஆனா அவர் போட்டுக்கிட்டு ட்ரெஸ் மட்டும் எந்த தான் சொல்ற மாதிரி. என் மீது சந்தேகப்படுகிறாயா? யாரு சந்தேகம்? கன்ஃபார்ம் இல்லை, நான் அப்படிப்பட்டவன் அல்ல மன்னா. நடிக்கிறான். ஒரு நேரத்தில் நினைவிருக்கிறதா? சூப்பர். முல்லை நாட்டு மன்னன் படைகளை திரட்டிக் கொண்டு போர் முனையில் சந்திக்கிறான். நீ எல்லாம் ஒரு முப்படை தளபதி என்று காரித்து அப்ப நான் மன்னா, இப்போ இதை கட்டளையிட்டால் போதும். முப்படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு சென்று மோகன்ராஜ் சிரசை உன் பாதத்தில் மடிப்பேன் என்று உரைத்தேன். அந்த இடத்தில் நினைவிருக்கிறதா? அப்போ இது கட்டளையிட்டீர்கள். முப்படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு சென்றேன். சென்ற இடத்தில் என் கட்டாரி கை தவறி விழுந்துவிட்டது. நான் கோவிந்தத்தில் உரைத்தேன் கேட்டு. உண்மையில எங்க சொன்னாருங்க, நான் கூட மாத்திட்டு. அவர் எப்பவுமே குதிரையில போனா 100ல தான் போறோம். அப்ப கத்தி எங்கேயும் எகிரி கீவிட்டுக்குது. இப்பதான் எனக்கு தெரியுது இந்த கொலை எப்படி நடந்திருக்கணும். அந்த வையா எவனா போயிருப்பான், அந்த கத்தி பார்த்துருப்பான், எடுத்துன்னு போயிருப்பான். அவனை இவன் கூப்பிட்டு இருப்பான், அவனும் ஆசையில போயிட்டு இருப்பான். இவன் துட்டு கேட்டிருப்பான், அவன் இல்லைன்னு சொல்லியிருப்பான். இவன் ஓவரா பேசியிருப்பான். அவன் கத்தி சும்மாதான் எடுத்து சொல்லி விட்டு இவ்வளவு தான் நடந்திருக்குமா? வேற எதுவும் வழி ஒரு பக்கம் பாவம். ஆச்சு நான் ஆச்சுன்னு என் தங்கச்சி போற வரவங்களை கூப்பிடுறா. என் தங்கச்சி நல்லவன், எங்களுக்கு நீதி வேண்டும். நான் ஒரு அப்பா. தமிழ் ரொம்ப ஓர நடிகை மாட்டி கதிரவா, இருதலை கொல்லியாக தவிக்கிறேன். இருபுறம் நெருப்பு இருக்கிறது. நடுவே நான் சிற்றெரும்பை போல் துடிக்கிறேன். ஒரு உரையில இருவாளாக இருக்கிறேன். அவனோ முப்படை தளபதி ஆள வந்தான். நீயோ என்னுடைய கோட்டை காவலன். உன் தங்கையை அவன் சத்தியமாக நான் கொலை செய்யவில்லை. பேசுகிறார்ல. இந்த கொலைக்கு சரியான சாட்சிகள் இல்லா காலத்து. சாட்சி இல்லையா? நீதி வழங்க என்னாலாக? இறந்தவள் உனக்கு மட்டும் தங்கை அல்ல, எனக்கு மகள் போன்றவள் தான். இருப்பினும் இந்த உடலை எடுத்து அடைக்கலம் செய். ஆனால் ஒன்று, இந்த கொலை அவன் செய்தாலும் சரி, இன்னும் ஒரு வார காலத்தை கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்ப்பது உங்கள் இருவருக்கு. ஒரு முப்படை தளபதி என்று வராமல் மார்மீ தட்டி வதைத்தாய். உன் தங்கையை கொலை செய்தவன். ஏழைக்கு என்னைக்குவா நீதி கிடைச்சிருக்கு? ஏழைக்கெல்லாம் நீதி கிடைக்காது. இது போல எதனா நினைச்சுன்னா நம்ம விட்டு போயின்னு அதான் உங்களுக்கு நல்லது. கேஸ் போட்டி வச்சியா, அந்த கேஸ் உங்க பக்கம் திரும்பிடும். ஏன்னா பணத்திலே அடிப்பான் தெரியுமா? பணம் இருந்தா எதோ ஒண்ணு நீ கூட கற்பாய்க்கலாம்டா. காலம் மாறி போச்சு, அது போல காலம். சரி பரவாயில்ல, இருக்கட்டும். உங்க மாதிரி பார்த்து அழிவிட்டோம். போ 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 போ. ராஜா எழுந்துருமா, அம்மா வந்திருக்கிறேன், எழுந்துருமா. ஐயோ ராஜா, அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வர அம்மான்னு சொல்லிட்டு போனியே, இப்படி பிணமா வந்து கிடக்குறியா ராஜா? உன்னை யார் என்னடி பண்ணாங்க? எந்த பாவிடி இப்படி செஞ்சா? அம்மா இனிமேல என்ன யாருடைய அம்மானு அழைக்க போறாங்க? என் செல்வமே, உன்னை 10 மாதம் சுமந்து பெறாத பாடுபட்டு அது அவன் கிட்ட பாராடி இந்த பாவிர உன்னை பெற்றெடுத்து உன்னை நான் இந்த நிலைமையிலா பார்க்க வேண்டும் மகளே.
ராஜா, உனக்கு ஒரு திருமணத்தை செய்து நான் கண்குளிர பார்க்க வேண்டும் என்ற ஒரு மனக்கோட்டை கட்டினேனே, என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக மாற்றி விட்டாய் என் மகளே. அம்மா எழுந்திருமா. உன் தந்தை இருந்த பிறகு இந்த பாவின உன்னை எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு காப்பாத்தனேன். இந்த நிலைமையில பார்க்க வேண்டுமா மகளே. ராஜா, அம்மா ஒரு பெண்ணை எதற்காக பெற்றெடுக்கிறாங்க தெரியுமா மகளே? எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் தாய் தந்தை இறந்துட்டாங்கன்னா எந்த பிள்ளையும் பக்கத்துல உக்காந்து அழ மாட்டாங்கம்மா. ஒரே ஒரு பெண்ணை பெற்றெடுத்தா தாய் தந்தை இறந்துட்டாங்கன்னு செய்தி கேட்ட உடனே அவ எந்த மூலையில் இருந்தாலும், அவ எந்த வேலையில் இருந்தாலும், அம்மா என்னை பெத்த தாயே என்னை விட்டு போய்விட்டாயா அம்மா, என்னை விட்டு போய்விட்டாயா அம்மா, அம்மா அம்மா அம்மான்னு மார்மீது அடித்து வந்து அந்த பிணத்தின் பக்கத்தில் அழும்போதுதான் அங்க கூடி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அழுவார்களா மகளே. அம்மா வயசான காலத்துல என்ன எடுத்து நீ தகனம் செய்வான்னு நினைச்சா இந்த பாவி கையால நான் உனக்கு கொல்லி போடும் நிலைமை ஏற்பட்டு விட்டதே. எனக்கு வந்து நிலைமை யாருக்கு வரக்கூடாதும்மா. ராஜா, உன்னை எடுத்து அடைக்கலம் செய்யக்கூட நான் விதி இல்லாதவளை நிக்கிறேனே, உன்னை எடுத்து தகனம் செய்யக்கூட நான் கதி இல்லாதவளை நிக்கிறேனம்மா. அம்மா இந்த பாவி நிலைமைய பாருங்க தாயே, இந்த பாவி வாழ்க்கைய பாருங்கம்மா. என் மகளை எடுத்து அடைக்கலம் செய்ய உங்ககிட்ட நான் மடியேந்தி பிச்சை கேட்கிறேம்மா. இந்த பாவிக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க தாயே, இந்த பாவிக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க ஐயா. முன்னூறு நாள் சுமந்து உன்னை நான் மூச்சடைக்க பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து உன்னை நான் பக்குவமாய் என்றெடுத்து மாறிலையும் தோலிலையும் நீ உறங்கை என கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வல் நித்தங்கொட்டி எனக்காக தியாகம் செஞ்சே சாமி. என்னைக்குமே நீதாயே பூமி. தொப்புள் கொடி சொந்தம் தந்தி தொட்டில் கட்டி யாராட்டி மொத முத்தமிட்டு மூச்சு கத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி உன்ன வளர்த்தது யாரு? பொத்தி பொத்தி உன்ன வளர்த்தது யாரு? நீதான் சொல்லி தெரியணுமா? ஓ அம்மா கோடி சாமி உனக்கு ஈடாகுமா? தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி யாராட்டி ராஜா. களவெட்ட நெல்லரிக்க கால் கடுக்க நீ நடப்பு நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப. களவெட்ட நெல்லரிக்க கால் கடுக்க நீ நடப்ப நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப. மாத்திக்கட்டை இல்லாம விடியே நீ இருப்ப செப்பு கட்டி வச்சிருந்து பொது தோணி நீ எடுப்ப. எனக்கு தலைவலினா கண்ணீர நீ வடிப்ப.
படிக்க ஓடாட செஞ்சனம்மாவும் ஒத்த கல்லு முக்குத்தியதா அழகு வச்சியம்மா பெத்தவளே நீதான் என் கோயிலம்மா பெத்தவளே நீதான் என் கோயிலம்மா தியாகத்துக்கு தெய்வந்தா நிகராகுமா தொப்புள் கொடி சொந்தம் தந்தி தொட்டு கட்டியாராட்டி ராஜா காலத்துக்கும் வறுமையில கலங்கிறான் நின்னழுதா கரை சேர வேறம் மண்ணு கடவுள நீ தொழுத காலத்துக்கும் வறுமையில கலங்கிறான் நின்னழுதா கரை சேர கடவுள நீ தொழுத ஆசைப்பட்ட அத்தனையும் சொல்லாமல் நீ மறைச்சு அலமரமா வளர அணி வேற நீ நினைச்ச சுமதாங்கி கல்ல போற என் சுமைய தாங்கிக்கிட்ட சோதனைய வேதனைய சோமந்திரி சோகப்பட்ட காலத்துக்கு அப்பன் கூட சரிசமமா பாடுபட்ட காலத்துக்கு அப்பன் கூட சரிசமமா பாடுபட்ட கண்ண போத்து காது போத்து எனக்காக துன்பப்பட்ட பட்டிகளை வாங்கியிருந்தா அடைச்சி தீரும் அம்மாரா பெத்த கடை உனக்கு தான் எப்படி தீரும் அம்மா பட்டிகளை வாங்கியிருந்தா அடைச்சி தீரும் அம்மாரா பெத்த கடை உனக்கு தான் எப்படி தீரும் அம்மா பாசத்தை பட்டியல் போடணுமா அந்த ஆகாசம் பத்தாது சத்தியமா சத்தியமா 300 நாள் சுமந்து உன்னை மூச்சடைக்க பெற்றெடுத்து பலரோரு தவம் இருந்து உன்னை பக்குவமா என்றெடுத்து மாறிலையும் தோளிலையும் நீ உறங்கு என கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நித்தங்கொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதாயே பூமி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டியாராட்டி ராஜா இனிமேல என்ன யாரடி அம்மான்னு அழைக்க போறாங்க இன்னமும் வரலையே. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் காத்து கொண்டிருக்கலாம். கண்டிப்பா அவர் என்ன பாக்குறதுக்கு நிச்சயமா வந்தே தீர்வாரு. என்னங்க வாங்க, மன்னித்து விடுவா. நீங்க என்ன தவறு செஞ்சீங்க? நான் உங்களை மன்னிக்கிறேன். நானு உன்னை காதலித்தேனே, அதுதான் நான் செய்த தவறு. என்ன காதலித்தா பெரிய தவறா? அப்படி நான் என்ன தவறு செஞ்சு நான் என்ன பாவம் பண்ணேன்? நீ ஒரு தவறு செய்யல. வேல்விழி, என்னங்க என்னை மறந்து விடு வேல்விழி, மறந்து விடுவா. திருமணத்திற்கு சம்மதம் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப மறந்துன்னு சொன்னேன். என்னங்க இது? என்னங்க நம்முடைய காதலி என்று அம்மா எடுத்து சொன்னேன். எடுத்து சொன்னதுக்கு அம்மா சொன்னேன், நீங்களோ பணக்கார குடும்பம், நான் ஏழ்மையான குடும்பம் இருக்கு, ஒத்து வராது, வேண்டாம் விட்டுடுறேன். நான் ஆரம்பத்துல ஏழை பணக்கார எல்லாம் பாக்கலங்க. நானு மனசு தாங்க பார்த்தேன். நானு இன்னொரு வார்த்தை சொன்னாங்க வேல்விழி. என்ன சொன்னாங்க? இந்த தாய் வேண்டுமா அல்லது தார வேண்டுமா என்று கேட்டு விட்டார்கள். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? தாய் வார்த்தை என்னால் மீற முடியாது. அதனால தாய்க்கு பின் தான் தாரம். நீ என்னை மறந்து தராங்க, மறந்து தராங்க. அதோட என்ன இருந்துன்னு சொல்லுங்க, என்ன மறந்துடுன்னு சொல்லாதீங்க. உங்க கூட நான் எப்படிலாம் நான் வாழணும்னு ஆசைப்பட்டேங்க. விட்டுறாதீங்க. உங்க கூட எப்படிலாம் வாழ மனக்கோட்டை கட்டி மண்கோட்டை ஆக்கிறாதீங்க. வாழ்ந்தாலும் உங்க கூட தான், செத்தாலும் உங்க கூட தாங்க. இதயத்தை திருப்பி கொடுத்து